ஸோ தப்பான அப்பா கேரக்டரும் தப்பான அம்மா கேரக்டரோட சப்போர்ட்டு ஜாஸ்தியாக இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி என் பையன் ஒரு அப்பா இல்லாத பையனாக வளர்கிறான். இன்றைக்கி நான் அந்த கடவுளை நம்பி அந்த கடவுள் முன்னாடி இவன் கழுத்தில் நான் தாலியை வாங்கிட்டேன், என் கையால் தாலியை வாங்கிட்டு அது இல்லாமல் இன்றைக்கி நடமாடுற ஒரு உறவு இருக்குது பார்த்திங்களா. அதுவும் காரணம் ஒழுக்கக்கெட்ட அப்பா அம்மாவால் தான். அந்த 2 கேரக்டருங்க, அப்பா அம்மான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்ததுங்கன்னா பையன் ஒழுங்காக இருந்திருப்பான். அப்பா அம்மான்ற கேரக்டரை தப்பாக ப்ளே பண்ணியிருக்குதுங்க, அதுங்களும் தப்பாக இருந்திருக்காதுங்க அதுங்க காலத்தில். ஸோ அந்த ரோலையும் தப்பாக ப்ளே பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் பட்டிருக்கேன் கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அந்த மெசேஜை பார்த்த உடனே இது எப்போ இந்த மெசேஜ், இதுக்கு ப்ரீவியஸ் மெசேஜ் என்ன, எந்த டெலிட் எல்லா மெஜாரிட்டி ஆஃப் மெசேஜை டெலிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு 2 வீக்ஸ்க்கு பேக் இருக்கிற மெசேஜஸ் தான் இருக்குது. ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இல்லை. அந்த மெசேஜ் நான் பார்த்த மெசேஜ் அப்போ தான் பாப்பப் ஆகுது. அந்த மெசேஜ் பாப்பப் ஆனதால தான் அதை பார்த்தேன். அப்போ தான் வந்துச்சு. அந்த டைப் அடிச்சிருக்கேன். செம்ம சண்டை. என்ன நினச்சிட்ருக்குறீங்க நீங்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? வாழ வந்த ஒரு பொண்ணை வாழ விடாமல் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. சூனியம் வைக்கிறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுறீங்க. நகையிலேருந்து இந்த பணத்தை நல்லா கத்தி விட்டேன். முண்டச்சி வாழ்க்கையை கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. ஒரு வாரத்தில் குழந்தையும் கையில் கொடுத்துட்டு நீங்களாம் இந்த மாதிரி கும்பல் நீங்களான்னு கத்துறேன் நான். அப்புறம் அந்த நாதாரியோட எனக்குன்னு கொடுத்த ஒரு விஷயம் அந்த 500 700 போட சொன்னேன் பார்த்திங்களா, நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துகிட்டு வந்துச்சிங்கன்னு. அதுதான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். கல்யாண புடவை கூட அவங்க வீட்டில் தாங்க இருக்குது. அதுக்கும் நான் தான் காசு கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அது நான் தான் காசு கொடுத்துருக்கேன். அந்த கல்யாண புடவை கொடுத்த அந்த ஆல்பமுக்கும் நான் தான் கொடுத்துருக்கேன். அதுங்க தின்ன சோத்துக்கும் நான் தான் கொடுத்துருக்கேன். திருப்பி அதெல்லாம் தரல, ரவுண்டாக அந்த 6 லட்சத்தை மட்டும் கொடுத்துருச்சிங்க. நகையை விற்று கொடுத்ததெல்லாம் தெரில அதுங்களுக்கு. அப்புறம் அந்த ஒரு புடவையும் என்ன பண்ணேன், தூக்கின மரியாதை ஓடி போடு. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உங்கள் குடும்பத்துலேருந்து மூச்சு காற்று கூட என் உடம்புல இல்லை, எடுத்துன்னு ஓடுங்க, நான் போட்ட பிச்சையில் உலாவி வந்த நாய்ங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டேன். அவனும் என்ன பண்ணுறான், இதுதான் சாக்குன்னு வேக வேகமாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வேகமாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறான். கிளம்புறான். இங்கே பாரு, இங்கெல்லாம் வரணும்னு எனக்கு அவசியமே இல்லை, இப்படி தான் பேசுகிறான். இங்கெல்லாம் வரணும்னு எதுவும் அவசியமே இல்லை. அப்போ தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு வார்த்தை விட்டான், ஐ லவ் யூ ஸோ மச் டி, ஐ லவ் யூ டி அப்படின்னு. சீரியஸாக அப்படின்னு சொன்னவன் அந்த மெசேஜை பார்த்த உடனே அப்படியே இங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, வேறு வழியே இல்லைன்னு தான் வந்தேன் அப்படிங்கன்னா எப்படிங்க இருக்கும்? போன்ட்டேன். மழை வேறு பெய்யுது பயங்கரமாக. ஜான் அந்த 3rd or 4th கூகுளில் பார்த்தா தெரியும் அந்த இயர் மழை இருந்துச்சான்னு. நல்ல மழை. ஓகேங்களா. எப்போ 2021. என்ன பண்ணுறான், வைபோ மழை பயங்கரமாக இப்போ பெய்யுது, மழை நின்னோடனே நான் கிளம்புறேன் வைபோ, எனக்கு எப்படி இங்கே வரத்துக்குலாம் இஷ்டம் இல்லை வைபோ, சும்மா உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் வைபோ. அவன் சும்மா வைபோ அங்கே அவனோட அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வந்தானான். சும்மா உன்னை பார்க்கறதுக்கு தான் வைபோ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா நீ கிளம்புனா போதும்டா சாமி, எப்பா இதுக்கு மேலே ஒரு ஃப்ராடுக்குள்ளே திருப்பி என்னால் இருக்க முடியல அப்படின்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு இல்லீகல் நடக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். துபாயிலேருந்து வரும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தான் அந்த முண்டம் மாதிரி, பொம்பளை முண்டம் மாதிரி வந்தான், நின்னான். ஒன்றுமே ஒரு முடியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஃபுல் ஷேவில். அதே மந்த் தான் போயிட்டு மிஞ்சி போனால் ஒரு 10-15 நாள் கூட துபாயில் இல்லை. உடனே கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணி ரூமில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என் பர்த்டே முடிஞ்சு மறுநாளைக்கு இறங்குறான். எல்லாம் பிளான்டாக. அடுத்த 2 நாள்லேயே இது மாதிரி பிரச்சனை. உடனே கோழிக்கோடுக்கு அன்றைக்கி நைட்டே கிளம்புறான். அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடுறான். ஆட்டோ ஒன்று புக் பண்ணுறான். ஆட்டோ எடுத்துன்னு ஓடிடுறான். அப்புறம் நானும் என்ன பண்ணுறேன், மனசு தாங்காமல் குழந்தைய விட்டுட்டு போகிறேன். குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு.
வைபோ எங்கேயாவது இருந்தால் பாரு வைபோ, கூப்பிடு வைபோ, சரி கூப்பிடு வைபோ, சாரின்னு சொல்லிடலாம் வைபோ, கூப்பிடு வைபோன்னு. அப்புறம் பார்த்தோன்னா அவன் ஆட்டோ ஏறி போகிறதுன்னு நான் பார்த்துட்டேன். ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் ஆட்டோ ஏறிட்டு பருத்திப்பேட் ரோட்டில் தான் ஆட்டோ ஏறிட்டு போயிட்டுருக்கான். நான் ஃபோன் பண்ணுறேன், வீட்டில் வா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், வா, தயவுசெய்து வா. ஏன்னா குழந்தையோட எமோஷ்னல் ஒரு மாதிரி ஆகுதா, அதுக்காக அப்பா வேணுன்றதுக்குனால இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்க்குறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன ஊதாரியாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கலாமே, சாக்கடைன்னு தெரிஞ்சு போச்சே, அந்த ஒரு தோணல் வராத போயிடுச்சு. அந்த தோணல் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. நானும் கூட இது மாதிரியே போனால் போதுன்னு விட்டு சைடில் எதனா தப்பு பண்ணியிருக்கலாங்க, தெரியாத அளவுக்கு. இவன் பண்ணுறதாவது தெரிஞ்சிடுது. ஏன்னா நான் ஃபுல்லாக அவங்ககிட்ட நான் இன்வால்வ் ஆனதுனால நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இவன் தான் என்கிட்ட இன்வால்வே இல்லையே சுத்தமாக. நான் எக்கேற்கிட்ட போனால் கூட, நான் சாப்பிட்டேனா தூங்கினான்னு கூட இவனுக்கு கவலை இல்லை. அப்படின்ற இடத்துல நான் என்ன வேணால் பண்ணியிருக்கலான்னு இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்றுமே வந்துட்டு அவனுக்கு தெரிய வந்திருக்காதுங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஃபோன் பண்ணுறோம், கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு விட்டா போதுங்க. அப்புறம் கோழிக்கோடு போய் இறங்கிட்டு மறுநாள் வந்து நான் வந்து வாங்கி கோழிக்கோடு வந்து சேர்ந்துட்டேன். சும்மா ஃபோனெல்லாம் அடிக்க வேணாம்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் நாம வேலையை பார்த்துட்டு சொல்லு. இந்த அட்வான்ஸ் பணமும் வந்துட்டு என்ன சொன்னா, போன தடவை நாம போட்டான்ல, அதனால இந்த தடவை நான் சொல்றேன், இந்த அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன். இப்படிதான் இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஜனவரி கிராஸ் ஆகுது, அது யூஸ் ஆகும் அவனுக்கு ஸ்கூல்லாம் சேர்க்கறதுக்கு. அப்படி இப்படிலாம் சொன்னான். வரான், சரி எதுக்கோ வராங்க, இதுவும் பழைய மாதிரி வாயில வடை சுட போற கேஸ் தானே அப்படின்னு தான் நினைச்சேன் நான். அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏத்த மாதிரி. ஆனா ஏன் சென்னைக்கு வரான்லாம் எனக்கு தெரியாது. அதனால கோழிக்கோடுல இருக்க முடியாதுங்க. ஏன்னா கோழிக்கோடுல ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, பாக்கு பண்ண முடியாது. நானும் கம்முன்னு கடைசி அந்த 2 வாரத்துலயுமே வாய் திறப்பேன் நான். ஆனா ஒரு ஷாப்ல வந்து ஒரு மாதிரி மூஞ்ச காட்டும். துபாயில இருந்து வந்தா தெரியுங்களா, பாக்கு கீக்கெல்லாம் பிடிக்காது. ஆனா அதே சமயத்துல குளிச்சுட்டு எல்லாம் பண்ற பையன் டவலை கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா பணத்தை வச்சுதான் வச்சுக்கோங்களேன். நீ பண்ணுற அதெல்லாம் அந்த பணத்தை மட்டும் தான் பிடிங்கிட்டு இருக்கோம். அது மாதிரியான அம்மா அது நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுது, எனக்கு ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. கை அதாவது கரெக்டாக நம்ம அந்த கை மடிச்சு விடுவோம் பார்த்தீங்களா ஆம்பளைங்களுக்கு ஷர்ட், மேலே இவனை நம்ப முடியாது. அந்த இடத்துல இருந்து முடியுது, அந்த இடத்துல இருந்து மட்டும் தான் முடியுது. கை வாட்ச் கட்டுற இடம் அவ்வளோதான் முடியுது. கிளாஸ் ஒன்று மேலே இருந்து ஏதாவது கம்ப்ளீட் இவ்வளோ கேப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால ஒர்க் பண்ண போக முடியுமான்னு தெரியல. மேக்ஸிமம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ டக்குன்னு பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கை தொழில் பண்ணி நம்ம ஃபுல்லு முதுலங்க வாடகை மாதம் 10,000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தாங்க. மசில்ஸ் எல்லாமே ரிமூவ் 10,000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தா வாடகைக்கு. அது கூட டேரக்டா அவனே அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஓனருக்கு. மாசம் ஆனா 10,000 ரூபாய். கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் சாப்பாடு, எனக்கும் குழந்தைக்கும் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். 2021ல அந்த பேரை ஃபுல்லா நான் சொல்லவே பண்ணல, பாயின்னு சொல்றேன். அவர் வந்து அந்த என்ன பண்றதுன்னு தெரியாம அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. சரி சாக்லேட் பாய் தான் ஒரு வீடியோ இது மாதிரிலாம் இருக்காதடா, சாக்லேட் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னடா உனக்கு இவ்வளோ பெருசா இருக்கு, ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு 1200 1300க்கு அந்த மனுஷன் அது மாதிரிலாம் பேசுற ஆள் இல்லையே, சரிங்களா? ஸோ டப்பா கிப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு 300 ருபீஸே போதுனா கூட என் கையிலே உறுத்துது. ஒரு 700 அந்த மனுஷனோட பேர் தான் சொல்லி இருக்கிற மாதிரியாச்சும் இருக்கும். நான் உடனே என்ன தெரியுமா, அந்த 700 800 இருந்துச்சுன்னா நான் ஒரு வாரம் ஓட்டிடுற மாதிரி இருக்கு. இது மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் திருப்பி அந்த 300 400 அப்படியே சாக்லேட்ல போடுவேன் விட்டுட்டேன் நான். இந்த ஆனா எனக்கு 800 அந்த நிமிஷம் ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுப்பேன். எனக்கு அப்புறம் அடுத்தது டவுட் வரும். என் பையன்லாம் வந்து ஸ்நாக்ஸே வாங்கி தர மாட்டாங்க. நாங்க போயிட்டு அபார்ட்மெண்ட்ல அந்த கடைக்காரன் இந்த கிளியர் ஷேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சாக்லேட் வாங்கி தின்னது கூட நான் பார்த்தது இல்லையா. எப்படி சொல்றேன்னா, ஒரே ஸ்நாக்ஸா வாங்கிட்டு இருக்க, உங்க அப்பா வந்துட்டாரு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிடுவான் வெளியில. 1 hour தான் கூட்டு போயிட்டு இது வேணுமா அது வேணுமா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரான் பாத்தீங்களா. 1 hour தான். அது மாதிரிலாம் எனக்கு வாங்கி கூட தர முடியாது. அந்த ஸ்நாக்ஸ் வாங்குற காசுக்கு நான் என்ன காய் வாங்கி குழம்பு வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பசிக்கிற நேரம்லாம் அந்த சாப்பாடு ஊட்டி கண்டினியூஸா தொடர்ந்து. அதோட நைட் ஸ்நாக்ஸ்ன்ற ஒரு விஷயம்லாம் பயங்கரமா அவாய்ட் ஆச்சு. அடுத்த 2வது வருஷம் கணக்கு குழந்தைக்கு பர்த்டே கேக்லாம் 2021 சாக்லேட் விற்றேன், பப்படம் போட்டேன், அப்புறம் இட்லி மாவு போட்டேன். வீட்லேயே இருந்துட்டு அசிங்கமாக இருக்கும் எனக்கு. குழந்தைய ஃப்ரண்ட்டில் ஸ்கூட்டியில் உட்கார வச்சுப்பேன். ஸ்கூட்டியில் உட்கார வச்சுட்டு கோவிட் டைம் வேறு, யாரும் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா. டைமிங் வேறு, இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் தான் கடை திறக்குன்ற ஒரு டைமிங் வேறு. அந்த டைமுக்குள்ளே கடகடன்னு போயிட்டு கெஞ்சி கூத்தாடி சேல்ஸ் பண்ணி வருவேன். அப்புறமேட்டு உள்ள அப்பார்ட்மெண்ட்லேயே வீடு வீடாக போய் அப்பார்ட்மெண்ட்டில் போவேன். ஏன் குழந்தைக்கு அடுத்த வேளை சாப்பாடு வேணும், எனக்கும் அடுத்த வேளை சாப்பாடு வேணும்.
இந்த நிலைமைக்கெல்லாம் விட்டுட்டாங்க என்ன, இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் விட்டுட்டான் என்ன. ஒரு வயிற்றுக்கு பசி கதையை கேட்க போய் இந்த மாதிரி நிலமையெல்லாம் வச்சு இதோட மோசமான நிலமெல்லாம் இருக்குது சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆகுது, என்னாச்சு, மே சாரி அது வந்து செப்டம்பரு. செப்டம்பரா இல்லைங்க, ஏப்ரல் மந்த்துங்க. ஏப்ரல் மந்த் என்ன ஆகுதுன்னா விஷு வருது, April 14th. அப்போது நான் வந்துட்டு எங்கள் அக்காட்ட எனக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா டெய்லி அந்த இது சேல்ஸ் பண்ணுறேன்ல, போயிட்டு வர்றது, ஈக்காக்கா கூட இருக்க மாட்டாது, வாங்காது, டைமிங்க்கு தான் இது. முக்கால்வாசி பேருக்கு வேண்டாம் கோவிடில் சேல்ஸ் ஆகாதுன்றவாங்க. ஒரு அளவுக்கு மேலே என்னால் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூ வர மாதிரி இருந்துச்சு, மூச்சு விட்றதுக்கு அதுக்கெல்லாம். அப்போ குழந்தைய வச்சுட்டு அப்போ ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் எனக்கு முடியல, எனக்கு அப்படி ஆகுது இப்படி ஆகுது, இந்த இடம்லாம் வலிக்குதுலாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் எங்கள் அக்கா சொல்லிச்சு, மரியாதையாக நீ அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அங்கே தான் இருக்கணும். அவன் வந்து வரக்கூடாது, இருக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. மரியாதை குழந்தைய தூக்கின்னு போ, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிச்சு. அப்புறம் நானும் இல்லை, எதுக்கு இந்த நாய்ங்க, நான் பிச்சை போட்டு வாழ்க்கையை வாழ்ந்த நாய்ங்களுக்கு எதுக்கு நம்ம ஓடி ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணேன். சார், நானும் என் குழந்தையும் அங்கே வரோம் சார், நீங்கள் இருக்கிற இடத்துல தாங்க சார் நாங்கள் இருப்போம், இதெல்லாம் ஃபோன் ரெக்கார்டிங்கில் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் சார் இருப்போம், நீங்கள் தான் உங்களை நம்பி தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்தோம், உங்களை நம்பி தான் சார் நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு. ஓ, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா மேடம், நாங்கள் எங்களை நம்பி தான் கல்யாணம் பெற்றுனீங்க, எங்களை நம்பி தான் குழந்தை பெற்றீங்க அப்படின்னு. நான் எதுவுமே பேசிக்கல. என்ன பண்ணேன், சைலண்ட்டாக பேசி அவன் பாட்டுன்னு பேசியிருந்தான். அந்த பேர் இங்கெல்லாம் வரவழைச்சிக்காத அவ்வளோதான் ஒன்று அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருந்தான். எனக்கு நிறைய விஷயங்கள் தப்பாக போகுது. இவன் அங்கே போயிட்டு எனி டைம் மிட் நைட்டு அப்படி இப்படின்னு ஃபுல்லாக வெயிட்டிங்லேயே தாங்க போவோம். ஏதோ ஒரு இது இருக்குது, அதனால தான் வந்து வேலையை விட்டு போய் இங்கேருந்து போன அடுத்த ஒரு 15-20 நாள்லேயே வேலையை விட்டு உட்காந்துக்கிட்டு இருந்து என் பர்த்டே முடிகிற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணி வந்தது, அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து போனது, நிறைய பிளான்ஸ் இருக்குது இதில். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இது வெறும் என் லைஃப் இல்லை, என் குழந்தையும் சம்மந்தப்பட்டுருச்சு. இந்த தருதலைக்கு மகனாக பிறந்துட்டு அவனும் வந்து சொசைட்டியில் அசிங்கப்பட வேண்டிய வாழ்க்கையை கொடுத்துட்டான் இந்த ஆள், தருதலைக்கு பிறந்த குழந்தைன்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி ஈவினிங்கே இவங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து ஈவினிங் என்ன பண்ணேன், நேராக குழந்தைய தூக்கிட்டு சென்ட்ரலுக்கு போயிட்டு வாடான்னு ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு சென்ட்ரலுக்கு போனோம். டிடிஆர்ட்ட சொன்னோம், நான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சிக்காக இருக்குது, எனக்கு பர்த் இருந்தால் கொடுங்க, நான் வேணால் பே பண்ணிடுறேன் 2 பேருக்கும் சேர்த்து கூட. அவள் குழந்தைக்கெல்லாம் பேமெண்ட் இல்லை, நீங்கள் பர்த் இருக்குது, நிறையவே இருக்குது, நீங்கள் ஏறிக்கோங்க. பர்த் இருந்துச்சு, ஏறினேன். மறுநாள் காலைல போய் இறங்கின உடனே அவன் மூஞ்ச பார்க்கணுங்க, அப்படியே வேர்த்து ஊற்றுது, முறைக்கிறான் என்ன அவங்க வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் இல்லை, வைபவ் ஒரு விஷயம் நில்லு வைபவ், இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் கழுவுறாங்க. 3/4 மணி நேரமாக கழுவுறான். நாங்களும் அங்கே வாசல்லையே நின்றுட்டுருக்குறோம். 3/4 மணி நேரம் கழுவுறாங்க. இப்போ எவ்வளோ கன்றாவியாக இருந்திருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க. எனக்கு பாத்ரூம் டாய்லெட் மட்டும் எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கணும். அது எங்கள் அம்மா வீடாக இருந்தாலும் சரி. எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போனால் என் பிரெயின் கண்ட்ரோலே ஆகிடும். ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்படி இப்படி சும்மா லைட்டாக அப்படி இப்படியே சின்ன கரை ஏதாவது எப்படியாவது இருந்ததுன்னா எனக்கு மைண்ட் கண்ட்ரோல் ஆகிடும். அதே தான் இப்போ எனக்கு இருக்கிறது தான் என் பையனுக்கும் அந்த வியாதி இருக்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கூட யோசிப்பான். யூரினும் கண்ட்ரோல் ஆகிடும், அந்த மோஷனும் கண்ட்ரோல் ஆகிடும். அவனுக்கு வரவே வராது. அது ஆக்சுவலாக நல்லது இல்லை. பட்டு அவனுக்கு அந்த கிளன்லினஸ்ன்ற ஒரு விஷயம் அடிப்படையிலேருந்து கொடுத்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாத போயிடுச்சு எங்கேயுமே. அப்போ என்ன பண்ணுறான், எனக்கும் அது மாதிரி தான் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணிவிடும். எனக்கு போகிறதுக்கு பிடிக்காது. போய் 3/4 மணி நேரம் கழித்து எல்லாம் இழியெல்லாம் டெட்டால்லாம் போட்டு கழுவி விட்டு வரான். அடப்பாவி, இவ்வளோ நேரம் இதை தான் கழுவிட்டு இருந்தியான்ற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறோம், லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு. வைபவ், நீ எங்கே வேணால் போகலாம், ஓகேவா? மேடமு இந்த 4 செவத்துக்குள்ளே தவிர்த்து இந்த கோடை தாண்டி, அதாவது வாசலை தாண்டி வரக்கூடாது. அந்த பெட்ரூம் வாசலை தாண்டி கதவு கிட்ட வரவே கூடாதான். உள்ளேயே பாத்ரூம் இருக்குது, குளிச்சுக்க சொல்லு, போக சொல்லு, கட்டிலில் உட்கார சொல்லு, வேறு எங்கேயும் போகக்கூடாது. உனக்கு யூ ஆர் அலோடு வைபவ்,
நீ வந்து வாசலில் போகலாம், விளையாடலாம், எங்கே வேணால் விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம், ஓகே. அப்படியே வச்சேன் பெட்டியெல்லாம் வச்சு அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்தேன். உட்காந்த இடத்துலையே சாப்பாடெலாம் வரும். இல்லைங்க, ஃபஸ்ட்டு 2-3 நாள் அப்படி சொல்லலைங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து விட்டுருச்சுங்க. 3ஆவது நாள் தான் நினைக்கிறேன். 3ஆவது நாள் தான் அது மாதிரி அந்த வார்த்தை வந்துச்சு அவன் வாயிலேருந்து. எப்போ அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வந்துச்சோ, அது ஏன் அந்த விஷயம்னா, போன நாள்லேருந்து எதுக்கு வந்த அப்படியே அமைதியாக அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு கிட்ட வந்துட்டு, எதுக்குடி வந்த, ஏன்டி என்னை சாவடிக்கிற, எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கலடி, அருவருப்பாக இருக்குடி, அசிங்கமாக இருக்குடி உன் ஃபேஸு, இப்படியே பல்ல கடிச்சுன்னு கிட்ட வராங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு பையன் பார்த்து பயப்படுது, பின்னாடி போகுது. நீ வாடான்னு பிடிச்சி வச்சு வைக்கிறேன். ஒன்றும் இல்லை வைபோ, நீ போ, ஒன்றும் இல்லைன்னா நீ போ நான் வரேன் அப்படிங்கிறது. நீ போன்னு கதவு சாத்திட்டு திருப்பி அடிக்க வர்றது, திட்டு வர்றது, இது மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தான். பயங்கரமான சண்டை வந்துடுச்சு. அந்த சண்டைக்கு தான் வந்துட்டு, ஏன்டா உனக்கு அப்போ பின்னாடி காசு கொடுக்கும் போதெல்லாம் வந்து உனக்கு வந்து நான் அசிங்கமாக இருக்கேன்னு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு இந்த இது போட்டான் எனக்கு. இந்த வாக்குவாதத்தில் தான் வந்து என்ன பண்ணால், இந்த பார் இந்த 4 செவத்துக்குள்ளே தாண்டி நீ வெளில வரக்கூடாது, புரிஞ்சுதா? நான் டைவர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன், 1 வாரமாக போராடின்ட்டுருக்கேன். அவளை டைவர்ஸில் சைன் போட்டு கொடுக்கல, டைவர்ஸ் நோட்டீஸில், அவ்வளோதாண்டி உன்னை, எனக்கு டைவர்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறான். ரொம்ப ஆக்ரோஷமாக, ஒரு பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரியே. எனக்கு டைவர்ஸ் வேணும்டி, உனக்கு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். சைக்காட்ரிஸ்ட் கிட்டெல்லாம் போய் உனக்கு பைத்தியக்கார சர்டிஃபிகேட் வாங்கி தரலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். எனக்கு டைவர்ஸில் நீ கையெழுத்து போடல, என்ன கெதி அவரன் மட்டும் பாரு. அப்படி மிரட்டல் அந்த 4 செவத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த செவத்துக்கு தாண்டி நான் வரக்கூடாதான். என்ன பண்ணுறான், நானும் என்ன பண்ணிட்டேன், அப்படியா ரைட்டு, நான் பிச்சை போட்டு வயிற்ற ரொப்பின நாய், என்னோடய சம்பளத்தை பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றின நாய், என் சம்பளத்தில் என்னோடய சம்பாத்தியத்தில் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தவங்க கூட படுத்து குழந்த பிறந்து ஊர் மேய்ஞ்சிட்ருக்கிற நாய்ங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணி பந்தாடுறீங்களா, ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு அழுதபடியாக உட்காந்துட்டு சைலண்ட்டாக வைப்பு நீ வெளில போய் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். அழுதுகிட்டே இருந்தேன். சாப்பாடு வரும் எனக்கு, 3 வேளை சாப்பாடும் வரும், சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி குடிக்கல. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அண்ணன் மேலே, என் குழந்த மேலே, எல்லார் மேலேயும், சிவன் மேலே, எல்லார் மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன், 3 நாள் சாப்பாடு சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. 3 நாளுமே தண்ணி குடிக்கல, 3 நாளும் சாப்பாடும் சாப்பிடல. 4ஆவது நாள் மண்டை ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு அவங்க சித்திலாம் வந்தாங்க எனக்கு 3ஆவது நாள் 2ஆவது நாள்லாம். சாப்பிடாம இருக்காதம்மா, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு. இல்லை அம்மாயி, நீங்கள் போங்க அம்மாயி, எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மாயி அப்படின்னு. இதுங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னென்னா, சாப்பிடாம இருந்து செத்து போயிட போகுதுரா அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா சொல்லி என் காதில் கேட்குது. சாப்பிடாம இருந்து செத்து போயிட போகுது, நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படிங்குது. அதை சொல்கிறது என் காதில் கேட்குதுங்க, வராண்டாவில் சொல்லுதுங்க. நான் பெட்ரூமில் இருக்கேன்னா அந்த நடக்கிற பாதையில் சொல்லுது, செத்து கித்து போக போகுது, நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அம்மாயை கூப்பிடுன்னு. அப்போ தான் அம்மாயி சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. ஈஸ்வரி சாப்பிடு, ஈஸ்வரி சாப்பிடுன்னு. இல்லை அம்மாயி, வேணாம் சாப்பிடவே இல்லை. 4th டே, 2nd, 3rd டே அம்மாயி வந்தாங்க. 4th டே காலங்காத்தாலலாம் நானே அம்மாயி வீட்டுக்கு ஆடிக்கினே போகிறேங்க. என் பையன் என் பின்னாடி துணியை பிடிச்சினே ஓடி வரான், மம்மி விழுந்துடாத மம்மின்னு. அப்படியே போகிறேங்க, நடந்து ஆடிக்கிட்டே போய் அவங்க வீட்டு வாசலில் போய் அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். அம்மாயி எதுனா கொடுங்க அம்மாயி, ஒரு மாதிரி மயக்கமாக வருது அம்மாயி, பையன் பாவம், நான் இல்லைன்னா அவன் இல்லை. பிச்சை எடுக்காத குறையா வாங்கி சாப்பிட்டேன். சாப்பாடு நிறைய சாப்பிட்டேன். நிறையெல்லாம் சாப்பிடல, ஆக்சுவலாக சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடுது. ஆனால் வயிறு ஃபுல்லாக ஆகிற அந்த கல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கேயே உட்காந்து கண்ணை மூடிட்டேன். அப்புறம் நான் அம்மாயி சொன்னாங்க என்னன்னு, ஈஸ்வரி இதுங்க ரொம்ப நாளாக அம்மாவும் பொண்ணும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குது. நானே கேட்டேன்,
அம்மாயி இதுங்கெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுமா அம்மாயி? இல்லை ஈஸ்வரி, ரொம்ப காலமாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுங்க பண்ணிகிட்ருக்குது. குழந்தைய வேற வச்சுட்டு குழந்தைய பார்க்கணும். இதுங்க எங்கே போகுன்றது நான் சொல்கிறேன். அங்கே போய் நீ போய் அவர்கிட்ட விசாரி. சாபு நம்பூதிரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்தாங்க. இங்கே போய் பாரு, அம்மாவும் பொண்ணும் அங்கே தான் போவோம் அப்படின்னு. அங்கே சாபு நம்பூதிரி அந்த சாப்பிட்டு கொஞ்சம் அளவுக்கு தெளிவாயிட்டேன்னா, அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு சாபு நம்பூதிரி கிட்ட போகிறேன் ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு. போனேன். ஆட்டோ அங்கெல்லாம் வந்து மீட்டருங்க ரீசனபிளாக தான் இருக்கும். சாபு நம்பூதிரி கிட்ட போகிறேன். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் நானும் குழந்தையும். அப்புறம் வந்தார். வந்துட்டு எல்லோரும் ஒரு ஒருத்தராக பார்த்தாரு. எல்லாரையும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே இல்லைங்க. என் ஒருத்தி மட்டும்தான் 1.25 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கும் மேலே அப்படியே என் ஜாதகத்தை பார்த்தாரு. இப்படியே கையை ரெண்டுத்தையும் மேலே தூக்கி, இப்படி நம்பி நாசமாக போய் நிற்கிறியே, இந்த குடும்பமே மோசமான குடும்பம், பணத்துக்காக உன் வாழ்க்கையை நாசம் பண்ண குடும்பம் இது, இப்படியே தாங்க சொன்னார். என் ஜாதகத்தை நான் வந்து மகர ராசி, திருவோண நட்சத்திரம், ஜான்வரி 2 1987 பிறந்தேன். ஈவினிங் 4:20க்கு பிறந்தேன். 21 கரெக்டாக சொல்லணுன்னா ஜாதகத்தில் இருக்கிற நம்பர் 421. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் அக்யூரேட்டாக சொல்லுவாங்களோ அவங்ககிட்டலாம் இந்த இதுவை கொடுத்துருங்க. என் வரலாறை நான் இவ்வளோ தூரம் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குடும்பத்தில் நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் மாட்டினேன். இந்த ஆளோட பேர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஆளோட ஜாதகத்தை என்னால் சொல்ல முடியும். டேட்டு முதல் கொண்டு, டைம் முதல் கொண்டு, அவனோட லக்னம் கொண்டு. ஆனால் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா ஆஸ் பர் லா ஐ ஷுட் நாட் டெல் ஹிஸ் நேம். ஓகேங்களா? யார் ராசியை பார்த்தாலே தெரிஞ்சிடுவாங்க என்ன கதை நடந்திருக்குன்னு. அக்யூரேட்டாக கணிக்கிறவங்க யாருன்னா இருந்தால் போய் கேளுங்க. நான் அக்யூரேட்டாக கணிக்கிறவங்க பழைய ஆளுங்களை தேடி தேடி போவேன். புதுசாக இருக்கிறவங்க வயசு இருக்கிறவங்ககிட்டலாம் போகவே மாட்டேன். ஆனால் போன அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றே தாங்க சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பணம் பிடுங்குற, இப்போ நீ சம்பாரிச்சிருந்தா கூட அந்த வீட்டில் உனக்கு உயிர் இருக்கும். நீ இப்போ சம்பாதிக்காத ஒரு அம்மாவாக இருக்கிற, உன் உயிரை கூட எடுக்கிறதுக்கு யோசிக்காதுங்க இந்த குடும்பம். மோசமான குடும்பம் இது. தயவு செய்து உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன், இந்த குடும்பத்துலேருந்து போயிடு. ஈஸ்வரன் உன் பின்னாடி நிற்கிறாரு, எதுக்கு நீ இப்படி கவலை? நீ போ, உனக்கு நான் துபாயில் வேலை வாங்கி தரேன். ஆஸ்டர் மெடிக்கலில் போய் நிற்கிறியா? இல்லை எங்கே ரிசப்ஷனிஸ்ட்டாக வாங்கி தரட்டா? துபாயில் எனக்கு ஆள் இருக்காங்க, சொல்லு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே வா வா, எல்லோரும் பார்க்குறாங்க வெளியில் லைனாக அவருக்கு காத்துட்ருக்கவங்களாம். வா, நான் உனக்கு பணம் தரேன், இந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு சென்னைக்கு போ, அம்மா வீட்டுக்கு போ, இங்கே நிற்காத. ஆனால் எனக்கு அழுவாக வருது அவர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும் போது. நீங்கள் தயவுசெய்து வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இதை சொன்னதெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்கன்னு. அப்புறம் எழுதியெல்லாம் கொடுத்தாரு. நான் அம்மாகிட்ட போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு எழுதியெல்லாம் கொடுத்தாரு. உனக்கு அதுங்க கைவசம் கொடுத்துருக்கு. இது வந்து உனக்கு 17லேருந்து கொடுக்குது, 2017லேருந்து கொடுக்குது. அந்த பையனுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்து நிறைய உதவி பண்ணிட்டேன். அந்த உதவிக்காக கல்யாணம் பண்ணி கழட்டி விடுறதுக்கு தான் அந்த பையனோட யோசனையே ஆரம்பத்துலேருந்து. அந்த பையன் எது பண்ணாலும் அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் அவன் அம்மா இருக்கிறா, அவள் தங்கச்சி இருக்கிறா. ரெண்டும் மோசமான பொம்பளைங்க, அந்த இடத்துல இருக்காத அப்படின்னு சாபு நம்பூதிரி சொல்கிறாரு. இப்படி தான் சொன்னார், இப்படியே தான் சொன்னார். எனக்காக தான் தமிழ் பேசினார், எழுதி கொடுத்தது தான் மலையாளம். இப்படி தான் பேசினார். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், பைசா கொடுத்தேன் அவர்கிட்ட, ஒரு 200 ருபீஸ் தட்சணை. உன்கிட்ட நான் பைசா வாங்குவேண்ணா? உன்கிட்ட நான் பைசா வாங்கினேன்னா நான் இன்றைக்கே எனக்கு அந்த கடவுள் என்னை சாவடிச்சிருவான் நான் இதை பார்க்குறதுக்கு. அதனால் நீ தயவுசெய்து எந்திரிச்சு வீட்டுக்கு பத்திரமா போ.
சென்னைக்கு போ, இப்போ வீட்டில் இருக்கக்கூடாது. துணிமணி எடுத்துகிட்டு உடனே நீ சென்னைக்கு போகணும். நாளைக்கு காலையில் நான் உனக்கு ஃபோன் விழிக்கும். நீ ஃபோனில் சொல்லணும் நான் சென்னையில் இருக்கேன்னு. குழந்தைய பாரு, குழந்த தான் முக்கியம். இவனை நீ தூக்கி எறிஞ்ச நீ நட்சத்திரமாக ஜொலிக்குவ. எங்கேயோ போவ வாழ்க்கையில், பணம் காசுன்னு. இவன் கூட இருந்த சோறுக்கு கூட உனக்கு அழுக வேண்டியது இருக்கும். போயிடு. இப்படியே தாங்க சொன்னார். நான் தான் ஜாதகத்தை கொடுத்துட்டேனே, எத்தனை பேர் பார்க்குறீங்களோ பாருங்கள். அக்யூரேட்டாக சொல்கிறவங்கிட்ட எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர்கிட்ட எத்தனை நம்பூதிரிக்கிட்ட போனாலும் கணிச்சு அழகாக சொல்லிடுவாங்க. அதாவது நல்ல ஆள்காராகிட்ட, பழைய ஆளுங்க, அந்த காலத்து ஆளுங்க. இன்னும் தெய்வ வாய் திறந்து ஃபீஸுன்னு கேட்காம என்ன கொடுக்குறியோ கொடு, 2 பழம் கொடுத்தா கூட சந்தோஷமாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது அவசியம் கூட இல்லை. எந்த அளவுக்கு நான் லைஃப்பில் ஏமாந்துருக்கேன்றது, ஏமாந்துறது 200% இல்லை, 1000%. 1000% ஏமாற்றம்ன்றது இந்த பையன்கிட்ட நான் போய் மாட்டினது. அப்புறம் என்னாவது, அங்கேருந்து நேராக நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளோ நாள் என்னைக்கு இந்த வீட்டில் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்துட்டு கிளம்புறேங்க. 2017 வச்சுக்கிட்டே இருக்குதுங்களாம் தொடர்ந்து எனக்கு, அம்மாவும் பொண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், குழந்தைய எடுத்துக்கிட்டு வைபவ் நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அம்மாகிட்ட போயிட்டு, அம்மாயி இது சாபு நம்பூதிரியை பார்த்தேன், இதை அவர் எழுதி கொடுத்தது, இது பார்த்துக்கோங்க. அதில் வந்து அவர் எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு, கை விஷம் கொடுத்துருக்கு அது மாதிரிலாம் சொல்லி ஏதோ எழுதியிருக்காரு. எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரையும் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க, யார் பண்ணுறாங்க, அதெல்லாம் எழுதியிருக்காரு போல் அந்த பேப்பரில். அப்புறம் அம்மாகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு 5:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது எனக்கு. வாடா இப்போ நம்ம போகலான்னு ரொம்ப தைரியமாக ஆட்டோவை பிடிச்சி நேராக சென்னை அது என்னது அண்டர்சர்ட்டில் ஏறிட்டேன். டிக்கெட் எடுத்துகிட்டு அண்டர்சர்ட்டில் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன். வந்து எப்பா வாழ்வோ சாவோ நான் இப்படியே இருந்துடுறேன், என் உயிர் போதோ இல்லையோ குழந்த உயிரை காப்பாற்றணும். எனக்கு வந்து குழந்த வரன்னு இல்லாமல் இருந்துச்சு. கடவுள் கோயிலாக உட்காந்து அழுது கிழுது போராடி கடவுள்கிட்டயே சண்டை போட்டு தான் கடவுள் எனக்கு கடைசியில் அந்த தருதலை நம்பி நான் குழந்தைய கொடுக்கல, உன்னை நம்பி நான் குழந்தைய தரேன் அப்படின்னு சொல்லி என் வயிற்றில் கொடுத்துருக்காங்க. அதை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் கிளம்பிட்டேன் நான். ஓகேங்களா? அவ்வளோதான். சென்னை வந்தாச்சா? அப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணிட்டுருந்தோம்? சென்னை வந்தோடனே எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டுருந்தோமே. சென்னை வந்தப்போ எங்கே ஸ்டே பண்ணுறோம்? ஹாப்பினஸ்ட்டு, சாரி ஹாப்பினஸ்ட்லேயே தான் இருக்கிறோம். ஸோ ஹாப்பினஸ்ட்டில் வந்துட்டோமா, வந்து மறாவது வந்து அதாவது ட்ரெயின் இன்றைக்கி ஏறுறோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜுரம் எனக்கு. கோவிட் தான், அந்த கோவிட் பீரியட் தான் அது. ஜுரம் எனக்கு. அந்த ஜுரம் எப்படி இருக்குன்னா, கோவிடோட சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. தலை வலிக்குது ஃபஸ்ட்டு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, அந்த ஸ்மெல் இது டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோவிடில். நிஜமாலே அந்த டேஸ்ட் இல்லை எனக்கு நாக்கில். ஸோ எனக்கு அப்போவே அந்த சிம்டம்ஸ்லாம் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பையன்கிட்ட சொல்கிறேன், மம்மிக்கு அவனுக்கு வந்து என் கையில் படுத்தாதாங்க தூக்கமே வரும், அப்படியே பழகிட்டான். ஓகேங்களா? என்னோடய ஆம்பளை படுத்து பழகிட்டான். ஆம்பளை படுக்கலை, தலைகாணியும் யூஸ் பண்ண மாட்டான். ஆம்பளை படுக்கலைன்னா தூக்கம் வராது அவனுக்கு. பிடிச்சி இழுத்து வச்சு தலையை வச்சுப்பான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், வைபவ் மம்மிக்கு கோவிட் வந்துருச்சு வைபவ், உனக்கும் வந்துடும் தெரியும்ல, கோவிட் வந்தால் எவ்வளோ கஷ்டம், டிவி நியூஸ்லாம் பார்க்குறல்ல அப்படி இப்படின்னு அவனை பயன்படுத்துகிறேன். பரவாயில்ல மம்மி, நான் உன் கூட படுத்துக்கிறேன், ஜுரம் வந்தால் பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வராது மம்மி தனியாக இருந்தா, இப்படி தான் சொல்கிறான். புரியவும் வைக்க முடியல. எனக்கு ஜுரம் தெரிஞ்சோடனே, கோவிடுன்னு இல்லை, எனக்கு ஜுரம் தெரிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க வீடு எதிர்த்துல வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் பையன் வந்தால் கூட என் பையனை கூட பார்க்குறதில்ல, என் பையனை அப்படி பார்த்து டப்புன்னு ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செயலெல்லாம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன். அழுவாக வருது. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே என்னால் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக. படுத்த படுக்கே ஆகிட்டேன். ஐயோ, வந்து இறங்குன ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குனதுலேருந்து குழந்தைக்கு சாப்பாடு கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாகுது. அப்புறம் கீழே ஒரு பிராமின் அக்கா இருக்காங்க, அவங்க சாப்பாடெலாம் போடுவாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கால் பண்ணி அவங்ககிட்ட நான் கேட்குறேன்,
அக்கா எதனா சாப்பாடு இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னா, சப்ளை அவங்க தான் வந்து கோவிடுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் 30 ருபீஸு, ஆஃப்டர்நூன் 30 ருபீஸ், நைட்டு 30 ருபீஸ் அந்த மாதிரி 30, 35 அந்த ரேஞ்சில் தான். ஓகேங்களா, கொஞ்சம் ரீசனபுளாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு கிண்ணம் பவுல் அணைப்பு ஏதாவது லெமன் ரைஸோ இல்லை காலையில் இட்லியோ நைட்டுக்கு ஒரு டிஃபனோ அது மாதிரிலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அக்காட்ட சொல்லிடுறேன், அக்கா கொண்டு வந்து கொடுத்துருங்கக்கா, என்கிட்ட காசு இல்லைக்கா, நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன். ஐயோ, நீ ஜுரத்தில் இருக்கடா செல்லம், நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு பொழுதில் இருக்கேன் சிவன்கிட்ட. ஓகேங்களா, இங்கேன்னு இல்லை, கேரளாவில் இருக்கும் போதுலேருந்தே நான் ஒரு பொழுதில் தான் இருக்கேன். ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் மத்தியானம். ஓகேங்களா, அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் வாங்க மாட்டேன் காசெல்லாம், நான் அப்புறமா நீ ரெக்கவரி ஆகி வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம், 3 வேளை என் பையனுக்கு சாப்பாடுக்கு ரெடி, இது அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கரெக்டாக டைமுக்கு பெல் அடிப்பாங்க அந்த அக்கா வந்து டோரில் வச்சு எடுத்துகிட்டு சாப்பாடு அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்றா செல்லம், அம்மாட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் அழகாக ஓப்பன் பண்ணி அவனே சாப்பிட்டு மிச்சம் வைப்பான். அந்த மிச்சம் இருக்கிறது நான் மத்தியான நேரத்தில் ஒரு பொழுது வந்து மத்தியான நேரத்தில் மட்டும் சாப்பிடுவேன். ஓகேங்களா, பாக்கி 2 நேரம் சாப்பிட மாட்டேன். பசிச்சா தண்ணி, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நான் கால் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு. இதெல்லாம் வந்துட்டு சொன்னால் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. ஆனால் ஒரு நாளும் 3 to 4 ஹவர்ஸ் நான் அவன்கிட்ட பேசுவேன், கதறுவேன்.